வணக்கம் சுஜி. வணக்கம் சரணி. சுஜி, இந்த கடந்த மாதத்திலிருந்து குறிப்பாக மே 18க்கு பிறகு சமூக ஊடகங்களில் நிறைய விஷயங்கள் இந்த இனவாதம் சம்மந்தமாக பகிரப்பட்டு வருது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் தற்போது இன்னும் ஒரு விஷயமே வெளியே வந்திருக்கு. என்னன்னா, இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முத்திரைகள் ஒன்றில் புலின்ற உருவம் இருக்குது. இது எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காணப்படுது. இது இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற சொல்லி ஒரு விஷயம் தமிழ்லையாக இருக்கலாம், அது போன்று சிங்கள மக்கள் மத்தியில் கூடுதலாகவே சமூக ஊடகங்களில் ஷேர் பண்ணப்பட்டு வருது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முத்திரையில், அதாவது நாங்கள் ஏர்போர்ட்டில் அரைவல் ஸ்டாம்ப் இருக்குல்லையா, அந்த ஸ்டாம்ப் தான் இப்போ புலிகள, அதாவது விடுதலை புலிகள இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறது மாதிரி இந்த ஸ்டாம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ இது தொடர்பில் நாங்கள் பார்க்கும்போது வருகை முத்திரை, அதாவது அரைவல் ஸ்டாம்பில் நீல நிறத்தில் சிறுத்தை ஒன்றின் படம் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த படத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வெளியே புறப்பாடு முத்திரையில் பச்சை நிறத்தில் மயில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதில் இந்த நீல நிறத்தில் இருக்க புலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்க்கலாம், இது புலியா இல்லை வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இது நாங்கள் இது தொடர்பில் ஆராய்ந்த போது சரண்யா, 2024ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த ரெடிட் சமூக வலைத்தளம் பக்கத்தில் இது ஒரு கருத்து பரிமாற்றலுக்கு உட்பட்டு இது பரிமாறப்பட்டிருக்கு. அப்போ இது இப்போ நடந்த ஒரு விஷயமா பார்க்கல, அது இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. அப்போ இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொன்னால் 2024 வந்திருக்கு இந்த விஷயம். புதுசாக ஏதாவது கவர்மெண்ட்டால் ஒரு முத்திரை கொண்டுட்டு வர்றாங்களான்னு தான் சொல்லி அது இலங்கையில் இருக்க மெயின் மீடியாஸில் வெளியாக நிச்சயமாக. அதனால் நாங்கள் இதை ரிவர்ஸ் இமேஜ் செய்து பார்த்தபோது 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வெளியான பல செய்தி அறிக்கைகளில் புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட விபரம் தொடர்பில் செய்திகள் வெளியாகியிருந்தது. அதாவது சர்வதேச தரத்திற்கு அமைய போலி நகல்களை உருவாக்க முடியாதவாறு பாதுகாப்பு உத்திகளை பயன்படுத்தியும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலும் 2 புதிய முத்திரைகளை அறிமுகப்படுத்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காலப்பகுதிகளில் வெளியாகி இருந்தது. அப்போ இது தொடர்பில் பார்க்கும்போது தான் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதி நள்ளிரவு 12 மணி முதல் முதன்முறையாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இந்த புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அன்றைய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஆர்ஷ இலுப்பிட்டிய தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. அப்போதைய செய்திகளில் இது பெருசாகவே பேசப்பட்டிருக்கு. அப்போ இது ஏன் மாற்றப்பட்டுச்சின்னு பார்க்கும்போது தான் இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக சிலர் இதை போலியாக நகல் எடுத்து அப்படி செய்கிறதன் காரணத்துக்காக தான் இது இப்படி மாற்றம் செய்யப்பட்டிருக்கதா தெரிவிக்கப்படுது. எனவே நாங்கள் இது தொடர்பில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். அப்போ அவங்க தெரிவித்த விடயம் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலையாக போலி பயண ஆவணங்களை தயாரிப்பதை தடுத்தல், சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு குறிகாட்டியாக பயன்படுத்துதல் மற்றும் அதன் மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவித்தல் போன்ற பிரதான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எல்லை கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் இத்தகைய பாதுகாப்பு முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, இது 2019 இந்த முத்திரையை மாற்றுறது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று அதற்கு பிறகு தான் 2024ஆம் ஆண்டு இது மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இது உடனடியாக நாங்கள் நினச்சி உடனடியாக மாற்றின ஒரு விஷயம் இல்லை. இது 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலிருந்து இது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுட்டு வந்திருக்கு. இதை எப்படி மாற்றுறது, இதில் ரிசர்ச் எப்படி இருக்கணும், இது என்ன மாதிரி முத்திரை ஒன்று நாங்கள் கொடுக்கணும். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு சுற்றுலா வளமிக்க நாடு. அப்போ சுற்றுலாத்துறையை சார்ந்த விதத்திலையும் இருக்கணும், சுற்றுலா பயணிகளில் இது கவரக்கூடிய விதத்திலையும் இருக்கணும் அப்படின்னு பல கட்ட தீவிர யோசனைகள், தீவிர கலந்துரையாடல்களுக்கு பின்னர் தான் இது மாற்றப்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் பார்க்கும்போது இதில் இருக்கிறது
சிறுத்தை, அதாவது சிறுத்தையும் மயிலும் தான் இதில் இருக்குது. இதில் இருக்கிறது புலி இல்லை. அப்படின்னா சிறுத்தையில் வந்து மேலே வந்து அதோட தோல் வந்து டாட்ஸ் தான் இருக்கும். நம்ம புலிக்கு கோடு வரிகள் தான் இருக்கும். அப்போ இதில் அந்த முத்திரையிலே அது நல்லா விளங்குது தானே. புலி வந்து இன்னும் கொஞ்சம் சிறுத்தையை புலியை பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக நேராக அந்த சிறுத்தை வந்து நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த ரெண்டோட வித்தியாசமுமே பார்த்தாலே தெரியும். சிறுத்தை வந்து அந்த டாட்ஸ் இருக்கும், அந்த முத்திரையிலையும் அதுதான் இருக்குது, டாட்ஸ் தான் இருக்குது. அப்போ இதில் இருக்குது சிறுத்தை அப்படின்றத நாங்கள் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு இதில் சிறுத்தைன்னு சொல்லும்போது சாதாரணமாக எல்லா சிறுத்தையும் போட முடியாதுன்னா அது என்ன சிறுத்தை அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கக்குள்ள இது வந்து இலங்கைக்கு உரித்தான ஒரு சிறுத்தை இனம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு உலக அமைப்புகள் வந்து ஒரு அருகி வர்ற உயிரினங்களில் பட்டியல்படுத்துவாங்க இல்லையா? அப்படி பட்டியல்படுத்தும் போது இந்த சிறுத்தையுமே வந்து அருகி வர்ற ஒரு உயிரினமாக வந்து பட்டியல்படுத்தப்பட்ட சிறுத்தை தான் இப்படி இந்த ஸ்டாம்பாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த சிறுத்தை ஸ்டாம்ப் பதிக்கும் போது சுஜி இது வந்து வெட் இங்க், அதாவது ஈரமான இங்கால தான் வந்து பதிச்சு அனுப்புகிறாங்க. இவ்வளோ நாள் அப்படி காணப்படலை, இவ்வளோ நாள் காணப்பட்டது ஒரு காய்ந்த ஒரு அதுதான் காணப்பட்டது. அப்போ இந்த ஈரமான இங்கை யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரீசன் என்னன்னா இந்த போலியான விடயங்கள்லேருந்து தவிர்த்து கொள்றதுக்கு தான். ஆகவே இந்த சிறுத்தை வந்து அருகி வர்ற உயிரினமாக காணப்படுறதால தான் இதை வந்து முக்கியமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மயிலுமே வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான பறவை. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் தான் இது ரெண்டையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கக்குள்ள சுற்றி இப்போ இலங்கையில் மட்டுமா இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அரைவலாக இருக்கட்டும், டிபார்ச்சர், இந்த ஸ்டாம்ப்ஸில் வந்து விலங்குகளை பயன்படுத்துறது இலங்கையில் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குமே வந்து நிறைய நம்ம தேடக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறைய நாடுகளில் அவங்களோட நாடுகளுக்கான உரித்தான சில விஷயங்கள் இருக்கும். அந்த அடையாளங்கள் வந்து அந்தந்த நாடுகளில் நீங்கள் இது தொடர்பாக நாங்கள் செய்திருக்க ஆய்வறிக்கையை நீங்கள் எங்களோட இணையதளத்துக்கு போய் பார்த்தா உங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கும். அந்தந்த நாட்டுக்கு உரித்தான சில விடயங்கள், அந்தந்த நாட்டுக்கான விடயங்கள் இருக்கும், அடையாளப்படுத்துகிற சில விடயங்கள் இருக்கும். அந்த விடயங்களை வந்து அவங்க தங்களுடைய இந்த முத்திரைகளில் வந்து பதிச்சிருக்கிறது வந்து குறிப்பாக பார்த்த மாதிரி தான் மாலைத்தீவில் வந்து பவளப்பாறைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலி நாட்டில் வந்து அவங்களுடைய லாமா அப்படின்ற சொல்கிற விலங்கு, அதே மாதிரி நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வந்து அந்த நாட்டுக்கு உரித்தான சில விடயங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இலங்கையின் புதிதாக இது வந்து 2024 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முத்திரை. அந்த முத்திரையில் வந்து புலியில் இருக்கிறது சிறுத்தை. அது வந்து பல ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற, இலங்கைக்கு அரிய வகை, இலங்கைக்கு உரித்தான ஒரு சிறுத்தை இனத்தை தான் அந்த முத்திரையில் பதிச்சிருக்கிறாங்க. எனவே இது தொடர்பான இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களையும் கண்டுபிடிச்சு அது தொடர்பாக இனவாதத்தை பரப்பாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து அதனுடைய உண்மையை சரி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். சில வேளை இந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயத்தை உங்களால் சர்ச் பண்ண முடியலை, இது நான் எப்படி உண்மையை கண்டறிகிறதுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு அது தொடர்பில் உட்படுத்துங்க. 0771514696 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மற்றும் நீங்கள் இது தொடர்பான விரிவான ஆய்வறிக்கைகளை ஃபேக்ட்ரஸ் இந்த தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் எங்களோட சமூக ஊடக பக்கங்களையும் பின்தொடரலாம். ஆமாம் சுஜி, எமது சமூக ஊடக பக்கங்களான டிக்டாக், இன்ஸ்டாகிராம், அதே போன்று யூடியூப் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொலிகள் காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலுமே காணப்படுது. அதையும் நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா இருந்தால் மும்மொழிகள், குறிப்பாக தமிழ், சிங்களம், ஆங்கிலம் போன்ற மும்மொழிகள்லையும் இது தொடர்பான கட்டுரைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.